கீசு கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்பக் கைபேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ, நாயகப் பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசு உடையாய் திரவேலோர் எம்பாவாய். இந்த பாசுரமானது ஆண்டாள் தன் தோழிகளை அழைத்து கொண்டு ஒவ்வொரு இல்லமாக செல்கின்றாள். அப்போ நான் சொன்னேனே, ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு வகை, ஒரு டைப். இப்போ ஆயர்பாடியில் 5 லட்சம் கோடி பெண்கள் இருந்தார்கள்னு நமக்கு பெரியோர்கள் எல்லாம் சொல்லி கேள்வி. ஆனா இங்கு எழுப்பக்கூடிய பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையோ 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் ஈராக 10 பெண் பிள்ளைகளைத்தான். How could there be a difference of 4,99,990? ஏன்னா அவ்வளவு விஞ்சி இருக்காளே அப்படின்னா, இந்த 10 பெண்களும் 10 தினுசு 10 வகைகள், அந்த 5 லட்சம் பெண்களையும் இந்த 10 வகைகளுக்குள்ள அடக்கியுள்ளான்.
அதனால இதுல ஒவ்வொரு பெண்ணும் ஷீ இஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ். அப்படி இந்த பாசுரத்தில் 7ஆம் பாசுரத்தில் ஆண்டாள் தன் தோழிகளை அழைத்து கொண்டு செல்கின்றாள். செல்லக்கூடிய வளவில் வீட்டு கதவை தட்டி பார்க்கறா. உள்ள இருக்கக்கூடிய பெண் நன்னா தூங்கிட்டு இருக்கா. விடிகார்த்தால ஏதாவது தூங்கின்னு தானே இருப்பா. தூங்கிட்டு இருக்கா. அப்போ ஆண்டாள் லட்சணம் சொல்லணுமோனோ, பாரு வெளியில சூரியோதயம் ஆக போறது, நம்மெல்லாம் மார்கழி மாசம் போய் நீராட வேண்டும், பகவானை துதிக்க வேண்டும், பாட வேண்டும், அனுபவிக்க வேண்டும்னு சொல்லணும் இல்லையா? அப்போ அதுக்கு சில லட்சணங்கள் சொல்லின்னு வரா. என்ன சொல்றா? கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தன். ஆனை சாத்தன் என்கின்ற பறவை வகைகள். அந்த பறவை பொதுவா பக்ஷிங்கிறது சூரியோதயத்துல தான் சப்திக்குங்கிறது இல்லை. சூரியோதயத்துக்கு முன்பாகவே பிராம முகூர்த்த காலத்திலேயே சப்திக்க ஆரம்பிக்கும். அதனால அந்த ஆனை சாத்தன் 1 இல்ல 2 இல்ல கூட்டம் கூட்டமா இருக்கான். அந்த ஆனை சாத்த பக்ஷி வகைகள் சப்திக்கின்றன. எப்படி சப்திக்கின்றன? பொதுவா கண்ணனுடைய நாமாவை பாட வேண்டும் என்பது மனிதனுக்கு உள்ள ஆசை மட்டுமல்ல, எல்லா பறவையினங்கள் உயிரினங்களுக்கும் இருக்கக்கூடிய ஆசை. அதனால அது கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சுதான். கிருஷ்ண அப்படிங்கிற சப்தம் மருவி கிச்சு, கிச்சு என்கின்ற சப்தம் மருவி கீசு, கீசு கீசுன்னு கூட்டுதான். இப்ப நம்ம வீட்டிலேயே கிச்சு கிச்சுன்னு கூப்பிடுறோம் இல்லையா? அந்த மாதிரி கிச்சு கிச்சு கீசு கீசு. அந்த கீசு கீசுன்னு சப்தங்கள் செய்யக்கூடிய ஆனைச்சாத்தன் பக்ஷி வகைகள். உள்ளர்த்தம் என்ன? பக்ஷியே பெருமாளுடைய நாமாவை சொல்றதே பெண்ணே உன் காதல விழவில்லையான்னு அர்த்தம். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம். தனித்திருக்கவில்லை பக்ஷி இனங்கள், கலந்து ஒண்ணுத்துக்கொண்ணு உரையாடிக்கொண்டு பகவத் அனுபவத்தில் கூட்டமாக நாம் இருக்க வேண்டாவோ? நீங்களும் கேட்டுருக்கேள். தனியா இருந்து கேட்டா நன்னா இருக்காதே, இன்னும் 4 பேருக்கு சொல்லுங்கோ, நீங்களே ஆன்லைன்ல அசம்பிள் ஆகுங்கோ, கேளுங்கோ. கூட்டமா கேட்டா அந்த அனுபவமே தனி இல்லையா? கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே. ஏண்டிமா நீ இப்படி இருக்க, பேய்ப்பெண்ணேன்னு சொன்னா திட்டுறா மாதிரி இல்லையான்னு கேட்டா ஒரு விரக்தி. ஐயோ நான் இத்தனை சொல்லியும் நீ எழுந்துக்க மாட்டேங்கிறியே பேய்ப்பெண்ணே. இப்ப அடுத்த லட்சணம் சொல்ல ஆரம்பிக்கிறா. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து. காசும், காசு வகைகள்னு சொன்னா இப்ப நம்ம சொல்லக்கூடிய காசு இல்லை, அது ஒரு வகையான ஒரு எத்தனிக் ஜுவல்லரின்னு வச்சுக்கோங்களேன். காசும் அந்த எத்தனிக் பீட்ஸ்ல பண்ணப்பட்ட வளைகள். காசும் பிறப்பும், பிறந்த பொழுதிலிருந்து திருமணமான பொழுதிலிருந்து என்னெல்லாம் நகைகள் ஆபரணங்கள் தரிச்சுன்னு இருக்காளோ, காசும் பிறப்பும் கலகலப்ப. இப்ப என்னவோ அது சப்திக்கின்றன. ஒரு பெண்களின் கூட்டம் அங்க இருக்கு, அவ போட்டு இருக்கிற ஆபரணங்கள் சப்திக்கின்றன. காசும் பிறப்பும் கலகலப்ப. ஏதோ கலகலான்னு சத்தம் கேட்கறது. கை பெயர்த்து அவ கையை அசைக்கும் போது கேட்கறது. யார் அவர்கள்? ஆண்களா பெண்களா? பெண்கள் தான். அப்போ வாச நறுங்குழல் ஆய்ச்சியர். இவள் தன்னை ஒரு ஆயர் பெண்ணாக நினைத்துத்தானே ஆண்டாளுடைய பாசுரம் அமைந்திருக்கின்றது. ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கான கண்ணனைத்தானே எழுப்ப வேண்டும். அப்ப ஆய்ச்சியர், ஆய்குலத்தை சார்ந்த பெண்கள் ஆய்ச்சியர். வாசனருங்குழல் ஆய்ச்சியர். சாதாரணமா இல்ல, எந்த ஆபரணமும் தரிக்காமல், எந்த புஷ்பமும் தரிக்காமல், எந்த எண்ணெயும் பூசிக்கொள்ளாமல், எந்த வாசன திரவியங்களையும் தீட்டிக்கொள்ளாமல் இயற்கையாகவே நறுமணம் இருக்கக்கூடிய குழல் கற்றைகளை உடைய ஆட்சிமார்கள். இதனால் இங்கு ஆச்சாரியன் சொல்லுவர், திருவிளையாடல் புராணத்தில் அம்பாளுக்கு அந்த கூந்தலில் மனம் இயற்கையா செயற்கையா என்கின்ற நக்கீரன் கேட்ட கேள்விக்கும் அவர் சொன்ன பதிலுக்கும் வினாவாய் ஆண்டாள் தெரிவிக்கின்றாள், பாண்டிய தேசத்தை சார்ந்த ஆட்சி பெண்களுக்கு, ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேருக்கும் கூந்தலில் மனம் இயற்கைதான். வாசனருங்குழல் ஆட்சியர் அவ என்ன பண்றா? முதல்ல சப்தம் சொல்லியாச்சு, இப்ப வாசனை சொல்லியாச்சு, காதுக்கு சொல்லியாச்சு, மூக்குக்கு சொல்லியாச்சு, மறுபடியும் காதுக்கு வரா. மத்தினால் ஓசைப்படுத்த. மத்தினால் ஓசைப்படுத்த ஏனெனில் சூரியோதயத்துக்கு முன்பதாகவே தயிர்பாலிலிருந்து வெண்ணெய் எடுக்க வேண்டும். சூரியோதயத்துக்கு ஆன பிறகு எடுத்து விட்டால் திரிந்துவிடும் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். அதனால the right time to help in the churning process is before the sunrise. அதனால இந்த இடத்துல சொல்றா, மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. மத்தினால், அந்த மத்து சப்திக்கின்றதே, குளக் புளக் அப்படின்னு ஒரு சத்தம் வராதா? ஒரு வெண்ணெய் எடுக்கணும்னா ஒரு சப்தம் வராதா? மத்தினால் ஓசைப்படுத்த
தைரரவம் கேட்டிலையோ, அந்த சப்தம் கூடவா உன் காதுல விழல? நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி, எங்கள் கூட்டத்துக்கு தலைவியாக இருக்கக்கூடியவளே. இது ஒரு டிப்ளமேட்டிக் மூவ். ஏன்னா இத்தனை நாளி பேய் பெண்ணேன்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் சொன்ன உடனே உள்ள இருக்கக்கூடிய பெண்ணு கோச்சுன்னுட்டா. அதுக்கு சொல்றா, நாயக பெண் பிள்ளாய், எங்கள் கூட்டத்துக்கு தலைவியாக இருக்கக்கூடியவளே. நாயக பெண் பிள்ளாய் யார பாட போறோம் நீ நினைக்கிற? நாராயணன் மூர்த்தி, சர்வலோகத்துக்கும் ஈஸ்வரனாயிருக்கக்கூடிய பகவானை பாட போறோம். சேதன அச்சேதனங்கள் பகவானுடைய சரீரமன்னோ. அப்பேற்பட்ட நாராயணன், நாரங்களுக்கு அயனமாயிருக்கக்கூடியவன் நாராயணன். அப்பேற்பட்ட நாராயணன் மூர்த்தி கேசவனை, கேசியை கொன்னு முடித்தவனை. கிருஷ்ணாவதார கணக்குன்னு எடுத்துட்டா கேசியை கொன்னு முடித்தபடியால் கேசவன் என்று பெயர். மகாபாரதத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டால் கஹா இதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம். கஹா என்கின்ற பிரம்மாவையும் ஈச என்கின்ற சிவபெருமானையும் தன் சரீரத்தில் தாங்கி உள்ளபடியால் அவருக்கு கேசவன்னு பேரு. அதனால கேசவனை பாடவும். ஏன் கேசவஹா கிளேசநாசனஹா, எவன் ஒருவன் துக்கத்தை போக்குபவனோ அவனுக்கு கேசவன் என்று பெயர். அதனால கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. நான் இத்தனை நாளி பகவானுடைய நாமஸ்மரணம் பண்ணின்றிருக்கேனே பெண்ணே, அவனுடைய லீலாச்சேஷ்டிதங்களை அனுபவிக்க போறோன்னு சொன்னோமே பெண்ணே, அவன் வளர்ந்த ஆயர்குலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இங்க மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் செய்து கொண்டிருக்கிறார்களே, இதை கேட்டும் கிடத்தியோ, நீ இன்னுமா தூங்கின்னு இருக்க? தேசு உடையாய், தேஜஸோடு கூடியவளே, நீ இவ்வளவு நாளி பகவத் அனுபவத்தில் இருந்தாய் அல்லவோ. உள்ள இருக்கக்கூடிய பெண் சொல்றான், நான் தூங்கிட்டு தானே இருக்கேன். இல்ல இல்ல இல்ல, உபனிஷத் சொல்றது, ஒருவன் தான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது, உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவனுடைய ஆத்மா பரமாத்மாவோடு சேர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்குமாம். ஆதலால் உன்னுடையது தூக்கம்னு சொல்ல முடியாது, பிரம்மானந்தம், பிரம்மானுபவம். அப்படின்னா தூங்கிண்டே இருக்கேனே அப்படின்னு உள்ள இருக்கக்கூடிய பெண்ணு சொல்லுவோம் இல்லையா. நீ தூங்கிண்டே இருந்தாலும் உனக்கு பகவத் அனுபவம் உண்டு. ஏகாக்கி, நீ ஒத்தியா இருந்து நீ அனுபவிப்ப. ஏகாக்கின ரமேத, தனியா இருந்து அனுபவிக்க முடியாதே. நீ வெளியே வந்தால்தான் எங்களோடு கூடி இருக்க முடியும். அதனால தேஜஸோடு கூடியவளே, தேசு உடையாய், திறவேலோர் எம்பாவாய், நீ வந்து இந்த கதவை திறக்க மாட்டாயோ பெண்ணே என்று ஆண்டாள் இந்த 7ஆம் பாசுரத்தில் பிரார்த்திக்கின்றாள். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். அம்பாளுக்கு ஒரு வருத்தமாம். பாண்டிய தேசத்தில் நான் மீனாட்சியாய் மீனலோச்சனையாய் இருக்கக்கூடிய ஊரில் யாரோ ஒருவர் பார்த்து அம்பாளுக்கு கூந்தலில் மனம் இயற்கையா செயற்கையான்லாம் விசாரம் பண்ணி அது செயற்கைன்னு சொல்லிவிட்டாளே, இயற்கைன்னு சொல்லலையேன்னு வருத்தப்பட்டாளாம் அம்பாள். அப்போது தன்னுடைய அந்த, அதாவது உறவு தானே அம்பாள், அம்பாள் வந்து ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நாத்தனார் தானே, அதனால ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டு சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பூமாதேவி சொல்லியிருப்பள், அம்மா நீ கவலைப்படாதே, நான் அதே பாண்டிய தேசத்தில், எந்த பாண்டிய தேசத்தில் உனக்கு அபமானம் ஏற்பட்டதோ அதே பாண்டிய தேசத்தில் பிறந்து ஆண்டாளாய் பிறந்து பெண்களின் கூந்தலுக்கு மனம் இயற்கைதான் என்று நிரூபிப்பேன்னு சொன்னபடியால் 7ஆம் பாசுரத்தில் வாச நறுங்குழல் ஆய்ச்சியர், குழல் கச்சையை படைத்த ஆய்ச்சியர், அவளுக்கு வாசனை இயற்கையாவே இருக்கு. இயற்கையா இருக்குன்னு எப்படி தெரியும்? சந்தனம் பூசின்னு இருக்காளா, வாசன திரவியங்கள் போட்டு இருக்காளா, பூவை தரித்து கொண்டிருக்கிறார்களா? சொல்லல ஆண்டாள். வாச நறுங்குழல் ஆய்ச்சியர், ஆண்டாள் சொல்லிட்டா அதுதான் வேதம் அனைத்திற்கும் வித்து. அதனால அம்பாளின் குறையை தீர்த்த பாசுரமாம் இது. கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்ப்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ, நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி, கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசு உடையாய் திறவேலோ எம்பாவாய். ஆண்டாள் நாச்சியார் பாகவதோத்தமர்களுக்கு பாட வேண்டிய திருப்பள்ளி எழுச்சியில் 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் ஈராக 10 பெண் பிள்ளைகளை உபலட்சணமாக வைத்துக் கொண்டு ஆய்ப்பாடியில் உள்ள அதானா பெண் பிள்ளைகளையும் எழுப்புகின்றாள். 6ஆம் பாசுரத்து பெண் புள்ளும் சிலம்பின கான் என்கின்ற பாசுரத்தில் பாடின பெண் ஒரு தினுசு. இது 2ஆம் பாசுரம், அதாவது நமக்கு கணக்குல 7, ஆனா பாகவதோத்தமர்களின் கணக்குல 2. இந்த பாசுரத்தில் உள்ள பெண் பிள்ளையை எழுப்புகின்றாள். பதபதார்த்தம் பார்க்கலாம். பேய் பெண்ணே,
இந்த பெண்ணை கூப்பிடும் போதே ஆண்டாளுக்கு கொஞ்சம் விரக்தி வந்துடுச்சு. என்ன சொன்னாலும் எழுதுக்க மாட்டேங்கிறாளே, மதிக்கெட்ட பெண்ணே, பேய் பெண்ணே அப்படின்னு விட்டா. தோழியாக இருப்பினும் பாகவதோத்தமர்களை அப்படி சொல்லலாமோ? எங்கும் எல்லாவிடங்களிலும் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஆனை சாத்தன். ஏன் அப்படி சொல்றேன்னு கேளு. ஆனை சாத்தன் ஒரு பட்சி இருக்கு, அதனுடைய சப்தம் ரொம்ப பெரிய குரல். அப்பேற்பட்ட ஆனை சாத்தன் வலியன்கள் கலந்து, ஒன்றுக்கு ஒன்று கலந்து, தனியா இருக்காது, அது எப்பவுமே கூட்டமா கோஷ்டியாக இருக்கும். அந்த பட்சிகள் ஒரு சப்தம், ஒரு பட்சி சப்தித்தால் உன் காதுல விழாமல் இருக்கும். ஒரு கூட்டமாக சப்திக்கின்றதே, அதுல உன் காதுல விழாமல் என்னடி தூங்கிட்டு இருக்க போய் பண்ணே. அதனால ஆனை சாத்தன் கலந்து, ஒன்றுக்கொன்று கலந்து, கீசு கீசு என்று, கிச்சு கிச்சு என்று, கிருஷ்ண என்கின்ற சப்தத்தை கிச்சு என்று சுருக்குகின்றோம். அந்த கிச்சு என்கின்ற சப்தம் தான் கீசு கீசுன்னு மாறிடுத்தோம். அப்பேற்பட்ட கீசு கீசு என்று பேசின பேச்சரவம், பேசிக்கொண்ட பல பேச்சின் இறைச்சைகள், அந்த காதுல இருக்கக்கூடிய துவனி கேட்டிலையோ, நீ கேட்டிராய் இல்லையோ, உன் காதுல அது விழவில்லையா என்கின்ற ஒரு கேள்வி. வாசம், வாசனை திரவியங்களால். ஒரு வாசனை என்பது கந்தவதி பிருத்திவி, மண்ணுக்கே வாசனை உண்டே. நல்ல வாசனை திரவியங்களை நாம் சுவாசித்தால் எவ்வளவு நல்லா இருக்கு. சந்தனத்தின் வாசனையோ, குக்குழுவின் வாசனையோ, இதெல்லாம் நமக்கு நல்ல வாசனையா இருக்கு இல்லையா? அதனால காதுதான் உன் காதுல விழலை. நீ ஒரு வேளை ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் உன் காதை சுத்தம் பண்ணிக்கணும் என்னவோ, உன் மூக்கு நல்லா இருக்கணும், அந்த வாசனை வரவில்லையா? நல்ல வாசம், வாசனை திரவியங்களால் நறுங்குழல், மனம் பெற்ற கூந்தலை உடைய. இப்போ இதுக்கு ரெண்டு விதமா அர்த்தம் கொள்ளலாம். வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டமையின் பேரால் இந்த பெண்களுக்கு கூந்தல் நல்ல வாசனையோட இருக்குன்னு வச்சுக்கலாம். இல்லாட்டா இன்னொரு அர்த்தம், வாசனையோடு கூடிய கூந்தல். எதனால வாசனை வந்ததுன்னு சொல்லவே இல்லையா ஆண்டாள்? அப்படின்னா எந்த ஒரு திரவியமுமே பூசிக்கொள்ளாமல் நல்ல வாசனை பொருந்திய கூந்தல்னு வச்சுட்டா. அப்படின்னா திருவிளையாடல் புராணம்ங்கிற சைவ கிரந்தத்துல அந்த பாண்டியராஜாவுக்கு பெண்களின் கூந்தலுக்கு மனம் இயற்கையா செயற்கையா, is the fragrance of the woman's hair natural or artificial கேள்விக்கு பதில் சொல்ற ஆண்டாள். தன்னுடைய நாத்தனாருடைய அந்த குறையை தீர்த்து வைத்தாள். அம்பாளை பார்த்து நக்கீரர் சொன்னார், ஏன் ஈசனுக்கு பாகமாக இருக்கக்கூடிய அந்த அம்பாள் பர்வதவர்தினிக்கும் கூந்தலில் நறுமணம் இயற்கையாக இல்லை என்று சொன்னபடியால் அம்பாளுக்கு துக்கம் வர, அவளுடைய குறை தீர, நாத்தனாரின் குறை தீர சாட்சாத்து பூமாதேவி ஆண்டாளாக பிறந்து எந்த ஒரு விதமான வாசன திரவியங்களும் பூசிக்கொள்ளாமல் இயற்கையாகவே வாசனை படைத்த கூந்தலை உடைய. அப்படின்னா நறுங்குழல் மனம் பெற்ற கூந்தலை உடைய ஆய்ச்சியர். இவ என்ன சொல்றா? சகஜாதி காரால சொல்ல வேண்டாமா? இவளை ஒரு ஆய்ப்பெண்ணாக நினைத்தாள். ஆய்ச்சிமார்களுடைய அந்த பெருமையை சொல்றா. ஆய்ச்சியர் கோபஸ்திரீகளால் காசும் வாசனை ஒண்ணு வாசனை வந்துடுத்து. முதல்ல ஆனைச்சாத்தன் பக்ஷியின் சப்தம் கேட்டதான்னு சொன்னா காது சரியா இல்லையோங்கிறதுக்காக வாசனையின் விஷயத்தை சொல்றா. காசும் பிறப்பும், எங்கோ இருக்கக்கூடிய ஆனைச்சாத்தனின் பக்ஷியின் துவனி கேட்கவில்லை, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பெண்களின் காசும் பிறப்பும் சொல்றா. பிறப்பும் காசும், காசு மாலையும், அந்த மாலை பிறப்பும், பிறந்து முதல் தரிக்கும் பல அணிகளும், அதாவது பிறந்தத்திலேருந்து பல அணிகலன்கள் அணிஞ்சுட்டு இருக்கா இந்த ஆய்ப்பெண்கள். அத்தனை ஆபரணங்களும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒராசிண்டு ஒரு சப்தம் எழுப்புறதே கலகலப்ப கலகலவென்று ஒலிக்கும்படி கை பேர்த்து தம் கைகளை முன்னும் பின்னும் கீழும் இப்படி கடையிறாளோன்னு. ஏன்னா காலங்காத்தாலதான் வெண்ணெயை தயிரை கடைந்து எடுக்க முடியும். சூரியோதயமான பின்பு கடைந்தால் ஒரு நம்பிக்கை திரிந்து விடும். அதனால பிஃபோர் த சன்ரைஸ் த பட்டர் ஹேஸ் டு பி டேக்கன் அவுட். அப்படின்னா அந்த துவனியோடு எழுப்புகின்றார், ஐயோ சூரியோதயம் ஆயிட போறதுன்னு கடையிறாளோன்னு. அந்த சப்தமும் காதில் விழவில்லையா? அசைத்து மத்தினால் ஓசைப்படுத்த, அந்த ஆபரணங்கள் மட்டுமா சத்தம் படுறது? அந்த மத்து அப்படி இடிக்கிறதே பானையோட, அந்த பானையோட இடிக்கும் போது ஒரு துவனி எழுப்புறதே, அதுவுமாவும் காதுல விழல. மத்தினால் ஓசை, மத்தை கொண்டு படுத்த ஓசை எழும்படி கடைய பெற்ற தயிர், தயிருக்கு உண்டான அரவம் சத்தத்தை கேட்டிலையோ, நீ கேட்டிராயில்லையோ, அதுவும் காதுல விழலியா? கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் தலைமை வகிக்க தகும் பெண்ணே, அப்பேற்பட்ட தலைமையுடைய பெண்ணே,
நாராயணனது மூர்த்தி அவதாரமான கேசவனை, கேசியை கொன்ற கண்ணனை, அதாவது கேசிஹந்தாரன் பேர். கேசி என்னும் ஒரு அரக்கன் ஒரு குதிரையாக வர அந்த கேசி என்னும் குதிரையை கொன்னு முடித்தமையால் கேசவன் என்று பேரு. ஒரு அர்த்தம். கேசவன் என்று சொன்னால் நம் துக்கத்தை போக்கடிப்பவன். கேசவஹா கிளேசநாசனஹா என்று பெயர். பெருமாளுக்கு ஏன் அந்த கேசவன் பேர் இருக்குன்னா நமக்கு இருக்கக்கூடிய துக்கத்தை போக்கடிப்பவராம். அடுத்தது கஹா இதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம். கஹா என்கின்ற பிரம்மாவையும் ஈச என்கின்ற சிவபெருமானையும் தன் சரீரத்தில் கொண்டமைப்படியால் கேசவன் பேரு. நாராயணியத்துல பட்டதில் கேசபாச திருத பிஞ்சிகா, பெருமாளுடைய கேசபாசங்கள் அவ்வளவு அழகா இருக்கான், அதனால கேசவன். இந்த மாதத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு கேசவன் பேரு. கேசவா என்ன கெடுமிடர் ஆய்வெல்லாம் கெடும் ஆழ்வார். கேசவான்னு சொல்லிட்டா எத்தனையோ காலங்களாக செய்த பாவங்கள் தொலையும். அதனால பெண்ணே, இப்பேற்பட்ட பெருமையோடு கூடியது பகவான். அந்த பகவானுடைய பெருமையோடு கூடியது கேசவனாமா. அந்த கேசவனை பாடத்துக்கு தான் அவனை எழுப்புறேன். அதனால தைரரவம், தயிரில் உண்டான சத்தத்தை கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி. இப்ப நாராயணன் மூர்த்தியும் கேசவனையும் சேர்க்கணும். ஒன்னும் நாராயணன்னா யாரு? சாட்சாத்து சேத்தனா சேத்தனங்களை தன் சரீரமாக கொண்டவன். கேசவன்னா சிவனையும் பிரம்மாவையும் தன் சரீரமாக கொண்டவன். சிவனோடும் பிரம்மாவோடும் சேதனங்களோடும் அச்சேதனங்களோடும் தன் சரீரமாக கொண்ட பரமாத்மாவான நாராயணனை, நாராயணன் மூர்த்தி கேசவனை, நாராயணனுடைய அவதாரமான கேசவனை, நாராயணனுடைய அவதாரமான கிருஷ்ணன் என்கின்ற கேசவனை பாடவும் பாடி இருக்க வேண்டும் என்பதற்காக நீ கேட்க, நீ அதை கேட்க வேண்டும். இது பாரு, நாங்க பாடணும் நினைக்கிறோம், நீய சேர்ந்து வந்தாதான் கூடி பாட முடியும். கிடத்தியோ, இவ்வளவு நாங்க சொல்லியோ நீ கேட்டே கிடத்தியோ, நீ அதை கேட்டுண்டேவா இன்னும் தூங்கிட்டு இருக்க? வரவேண்டாமோ பெண்ணே? அதனாலதான் நான் உன்னை பெய் பெண்ணேன்னு சொன்னேன். பெண்ணே கேட்டுக்கோ, இவ்வளவு நாங்க சொல்லியும் இவ்வளவு தயிர் கடையிற சத்தமும் அந்த ஆபரணங்களின் சத்தமும் கலந்து பேசின பேச்சரவும் அந்த ஆனைச்சாத்தன் பக்ஷியின் சப்தமும் கேட்டும் நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே. அந்த நாராயணன் மூர்த்தியினுடைய அபராவதாரமாய் இருக்கக்கூடிய கேசவன் என்னும் கண்ணனின் புகழை பாடுவதற்காக நீ வரவாட்டியோ, கிடத்தியோ, கொண்டே படுத்திருக்கின்றாயோ? தேசமுடையாய் உடல் பூரித்து ஒளி பெற்றவளே. அவருடைய திருமேனி படப்படான்னு ஜாஜ்வல்யமா இருக்கான். நீ எங்கள் குலத்தில் எங்க கூட்டத்துல என்ன முன்னாடி பெய் பெண்ணேன்னு விட்டா. அப்ப ஆண்டாளுக்கு வருத்தம். ஒரு பாகவதோத்தம ஸ்திரிய என்ன விறுவிறுப்பு இருந்தாலும் அவளை இப்படி சொல்லலாமோ? அதனால சமாளிக்கிறா. இப்ப காம்பன்சேட் பண்றா. தேசு உடையாய், தேஜஸோடு கூடியவளே. எம்பெருமான் 11வது அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை காண்பித்தான். அந்த தேஜஸை பார்க்க முடியாமல் அர்ஜுனன் எப்பொழுதுமே 4 கைகளோடு கூடிய எம்பெருமானே என்னிடத்தில் பிரத்யக்ஷமாவாயாக, ஸ்வேனைவ ரூபேண சதுர்புஜேன என்று சொன்னார். அப்பேற்பட்ட தேஜஸ் கேசவனான கண்ணனுக்கு மட்டுமா இருக்கு? இப்ப அவனை பாட போற உனக்கும் இருக்கு. அதனால நான் உன்னை பெய் பண்ணேன்னு சொல்லிட்டேன், தப்பா எடுத்துக்காத. நீ கிருஷ்ணனை போல் தேஜஸ் பெற்றவள். அதனால தேசமுடையாய் உடல் பூரித்து ஒளி பெற்றவளே, திற உன் வீட்டுக்கதவை திறந்தாதானே உள்ளே நாங்கள் பிரவேசித்து உன்னை சமாதானம் செய்து உன்னையும் அழைத்துக் கொண்டு திருமுக்குளத்துக்கு செல்ல முடியும். அதனால பெண் பெண்ணே எழுந்துக்கோ அப்படின்னு இந்த பாசுரத்தில், அதாவது 7ஆம் பாசுரத்தில் பிரார்த்திக்கின்றாள். இது தேசிகனை எங்கனே குறிக்கும்? கலந்து பேசின பேச்சரவம். தேசிகன் காஞ்சிபுரத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு காலகட்டத்தில் அமைதியை தேடி திருவகீந்திரபுரம் என்னும் திவ்ய தேசத்துக்கு சென்றார். நடுநாட்டு திவ்ய தேசம் அது. அந்த நடுநாட்டு திவ்ய தேசத்துல பெருமாள் தேவநாதனா காட்சி கொடுக்கிறார். அதனால பணிபதி புரநாதகா பாதுமாம் தேவநாதகான்னு தேசிகன். அப்பேற்பட்ட தேவநாதனுடைய க்ஷேத்திரம் அஹீந்திரபுரம் என்கின்ற திருவேந்திபுரத்துல எழுந்தார் சுவாமி தேசிகன். ஒரு காலகட்டத்தில் அத்யனோத்சவம் நின்ற பிறகு சுதர்சன சூரியும் மற்றுள்ள ஆச்சாரியர்களும் தேசிகனை திருவேந்திபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வர வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்போது தேசிகன் என்ன செய்து கொண்டிருந்தார்? அங்கு வாதம் செய்து கொண்டிருந்தார். திருவகீந்திரபுரத்துல பேசின பேச்சரவம் எல்லாத்தையும் பார்த்து விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் உள்ள அந்த குறைபாடு எதுவுமே இல்லை, எல்லாம் நல்ல வழியில தான் அமைச்சிருக்கார் ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் ஸ்தாபனம் பண்ணிட்டு இருந்தார். கலந்து பேசின பேச்சரவம் தேசிகன் பண்ணார். அடுத்தது அப்ப அவருக்கு ஒரு சந்தேஷம் வருது.
ஸ்ரீமத் ரங்கநாதஸ்ய ஸ்ரீ விஸ்வக்சேனஸ்ய சாசனம் தத்பக்த பக்தானாம் சிரோபூஷணதாம் கதம். எல்லா பக்தர்களிலும் தேர்ச்சி பெற்றும் ஞானத்தில் சிறந்தவருமாயிருக்கக்கூடிய தேசிகனே, நீதான் வந்து இந்த ராமானுஜ சித்தாந்தத்தை வந்து ரட்சிக்க வேண்டும், காப்பாக இருக்க வேண்டும், வாரும் என்னொரு சந்தேசம் வந்ததாம். ஏனெனில் நீ இங்க கூட்டத்துக்கு நாயகனாக இருக்கின்றாய். இந்த கூட்டத்துக்கு நாயக பெண் பிள்ளாய்னா 7வது பாசுரத்துல இங்க நாயக பிள்ளையா இருக்கக்கூடிய தேசிகா வந்து ரக்ஷி. அதனால நீ ஏன் அப்படின்னு தேசிகன் கேட்டிருப்பாரு. நான் தான் கிடைச்சேனா, நானும் ஒரு வேதாந்த ஆரியன் என்று எம்ப நின்றோம், நாம் பெரியோம் அல்லோ, நான் சாதாரணப்பட்டவன் சுவாமின்னு நான் சொல்றேனே, என்ன எது கூப்பிடுறேன்? இல்ல தேசு உடையாய், தேஜஸோடு கூடியவன் நீ, ஞான வைராகிய பூஷண நிதி நீ, ராமானுஜருடைய தயைக்கு பாத்திரபூதன் நீ, ஆதலால் நீ வர வேண்டும் என்று சொன்னபடியால் இந்த 7ஆம் பாசுரமான கீசு கீசு என்றெங்கும் ஆனைச்சாத்தன் என்கின்ற பாசுரம் தேசிகனையும் தெரிவிப்பதாக ஆண்டாளுடைய வாக்கியம் அமைந்துள்ளது. பாகவதோத்தம ஸ்திரீகளை, தோழிகளை அழைத்துக் கொண்டு தான் பாவை நோன்பு இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் பாடக்கூடிய 7வது பாசுரம் அழகான பாசுரம், கீசு கீசு என்கின்ற பாசுரம். ஸ்ரீவர்தன் ஆத்ல ஒன்னு என்னன்னு கூப்பிடுவா? ஸ்ரீவர்தன் அப்படின்னா கூப்பிடுவா, என்னன்னு கூப்பிடுவா? ஸ்ரீவர்தன் தான் கூப்பிடுவாளா? இல்லடா கண்ணா, உன்னோட ஆத்ல பெட் நேம் என்ன? பெட்டோட நேம் இல்ல, உன்னோட பெட் நேம் என்ன? ஸ்ரீவர்து. ஸ்ரீவர்து ஒன்னு என்னன்னு கூப்பிடுவா? சரு. ஆவா சூப்பர், சரு. அப்புறம் ரோஷன், ரோஷ். அப்புறம் அவ்யுக்தா என்ற எல்லாரும் சுருக்க மாட்டா உன்னை அப்படியே அவ்யுக்தாவா. ஓ, அப்புறம் உன் தங்க இருக்கா இல்லையோ? ஓஹோ, நீ முதல்ல நீ வந்து ஒரு கேர்லா போறப்பேன்னு நினைச்சு அவ்யுக்தான் கூப்பிட்டா, அப்புறம் அவ்யுக்தா ஆயிடுத்தாரு. சரி, நீ என்ன சொல்லு? ருத்ரன். ருத்ரா அப்படின்னு நீ வந்து உடனே முறைச்சு பாப்பியா? அப்புறம் விஷ்ணு, விஷ். ஓகே, அவளோட விஷ் என்ன ஆக்கணும்? விஷ் அவளுக்கு. சரி, இப்போ என்னன்னா ஒருத்தருக்கு ஒரு நிக் நேம் இருக்கு இல்லையா, அதை சுருக்கமா ரோஷனை வந்து ரோஷ் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி கிருஷ்ணாவை என்னன்னு கூப்பிடலாம்? கிச்சு. கிச்சு கிச்சுன்னு கூப்பிடலாமா? இந்த பறவைக்கு கூட ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் சொல்றா கிருஷ்ணநாமாவை சொல்லணும்னு ஆசையா. அதனால அது கிச்சு கிச்சு அப்படிங்கறத கீஷு கீஷு அப்படின்னு கூப்பிடுறான். அதனால இந்த பறவைகள்லாம் கூட நாம சங்கீர்த்தனம் பண்றது எப்படி இருக்கு பாருங்க. பறவையே நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது நாம் செய்யக்கூடாதா? அதனால கீசு கீசு என்றெங்கும். ஏன்னா ஆண்டாள் ஒரு வீட்டு கதவை போய் தட்டுறா, ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட் வேக்கப் அப்படிங்கிறா. அந்த உள்ள இருக்கக்கூடிய பெண் சொல்றா, கார்த்தால ஆயிடுத்தாங்கிறதுக்கு எனக்கு எப்படி அடையாளம் சொல்லு? அதுதான் பறவை கீசு கீசுன்னு சொல்றதே, கிச்சு கிச்சுன்னு சொல்றதே. கீசு கீசு என்றெங்கும் ஆனைச்சாத்தன். ஆனைச்சாத்தன்கிற பறவை கலந்து பேசின பேச்சரவம். எப்பவுமே நாம வெரி குட். அப்படின்னா என்னன்னு தெரியுது? எப்பவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட, நல்ல ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் ஷுட் பி ஃபியூ பட் குட். எப்பவுமே நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், நல்ல புத்தியோட இருக்கணும். நாட்டுக்காக நல்லா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், நமக்கு என்ன, நாட்டுக்காக நம்ம என்ன பண்ணலாம், சமுதாயத்துக்காக என்ன பண்ணலாம், குடும்பத்துக்காக என்ன பண்ணலாம்னு நினைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் இல்லையா? அதனால அப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஸை பெருமாள் நமக்கு கொடுக்கணும். அதனால எப்படி இந்த ஆனைச்சாத்தன் பட்சி தனியா இருந்து கீசு கீசுன்னு சொல்லல, ஒரு கூட்டமாக இருந்து, கூடி இருந்து குளிர்ந்தேலோங்கிற மாதிரி ஒரு கோஷ்டியாக இருந்து சொல்லித்து. கீசு கீசு என்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. அப்போ உள்ள இருக்கக்கூடிய பெண்ணு கேட்கல போல இருக்கு. ஆண்டாளுக்கு கோபம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவளை பார்த்து அப்படின்ட்டா, நீ கேட்கலையா அப்படின்ட்டா. அப்ப உள்ள யாராவது உன்னை பேய் ஆணை அப்படின்னு சொன்னா உங்க கோபம் வருமா? இல்லாட்டா யோ நான் தான் பேய் ஆணை அப்படின்பியா? என்ன சொல்ற நீ? கோபம் வரும் இல்லையா? உள்ள இருக்கக்கூடிய பெண்ணுக்கு கோபம் வந்தது. என்னது அப்படின்னா ஆண்டாள் பயந்துட்டா. ஐயோ நம்ம ஏதாவது ரொம்ப இவளை ஏதாவது ரொம்ப பேசிட போறோம் போல இருக்கு. அப்போ சொல்றா, காசும் பிறப்பும். ஆண்டாள் சமாளிக்கிறா. எப்பவுமே நம்ம ஒருத்தரை வந்து ஒரு 2-3 வார்த்தை கடும் சொற்கணும்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் நம்ம இப்படி சொல்லலாமா? ஒழுங்கா இருக்கக்கூடாதா? சமத்தா பேசலாமே அப்படி நம்மளே நம்ம திருத்திக்கணும். இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல கோர்ஸ் கரெக்ஷன் பேர். எப்பவுமே நம்மளை திருத்திக்கணும். ஆண்டாள் உடனே நினைச்சா, என்ன இருந்தாலும் நம்மளை பெயிட் பண்ணிடலாம் சொல்லி இருக்க கூடாது. தட் இஸ் ராங்.
கிம் கோபமூலம் மனுஜேந்திர புத்திர. லக்ஷ்மணன் வந்து கோப கனலோடு சென்றான் கிஷ்கிந்தைக்குள். கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற தெரியாத சுக்ரீவான்னு வெகுண்டு சொல்லும் போது பயந்துட்டான். அப்ப தாரை வரா, கிம் கோப மூலம் மனுஜேந்திர புத்திர. எதுக்கு லக்ஷ்மணா கோவப்படுற? சுக்ரீவன் பண்ணது தப்புதான், நீ கோவப்படலாமா? ஆண்டாலும் பேய் பெண்ணேன்னு ஒரு வார்த்தை சொல்லலாமா? திருத்திக்கிறாங்க. அடுத்தது சொல்றா, காசும் பிறப்பும் கலகலப்பும் கைபேர்த்து. அப்படின்னா காசும் கலகலப்பும், காசும் அப்படின்னா காசும் பிறப்பும் பியூட்டிஃபுல் ஆர்னமெண்ட்ஸ். இப்பெல்லாம் நம்ம வந்து கோல்டு சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா? எந்த இதுல கூட பண்ணலாம். இப்போ ஷெல்லுல எல்லாம் ஜுவல்லரி பண்ணலாம், மண்ணில் டெரகோட்டால பண்ணலாம், காசு மாலை மாதிரி போட்டுக்கலாம். இதெல்லாம் அந்த பெண்கள் போட்டு இருந்தாலும் காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆயர் பெண்கள் வந்து காசு மாலை இந்த மாலையெல்லாம் போட்டு இருந்தாலும் காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து. அது ஒரு துவனி எழுப்புறது. இப்ப ஆண்டாள் அந்த உள்ள இருக்கக்கூடிய பெண்ணை எழுப்பணும்னா ஏதாவது சவுண்டை வச்சு தானே சொல்ல முடியும். அவ ஒன்னே ஒண்ணு, கண்ணை திறக்காமலேயே காது கேட்கும். அதனால இப்ப எழுந்து இருந்து வெளியில பார்த்தாதான் யாரு இருக்கான்னு தெரியும். அதுதான் அந்த பெண் எழுந்து வந்துட்டா அவளோட தூக்கம் கலைஞ்சு போயிடுமே. அதனால படுத்தபடியே அவளால கேட்க முடியும். காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச. ஃபர்ஸ்ட் உனக்கு சத்தம் கேட்கறதான்னு கேட்கிறான் ஆண்டாள். முதல் காது வர்க்காருதா இல்லையா? இல்லையா? காதை நீட்டா வச்சுக்கணும். இல்லாட்டா அது வந்து ஒரே ஒண்ணு அடைஞ்சு போய் நமக்கு ஒண்ணுமே கேட்காது. ஆள் காது கொடுத்து கேட்டுட்டே இருக்க வேண்டியதா. செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், இது மட்டும் இந்த செல்வம் மட்டும் வேலை பார்க்காது சார், மறுபடியும் சொல்லு சார் அப்படின்னு கேட்கணும். அதனால ஆண்டாள் கேட்கிறா, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து துவனி கேட்டுதா. ஒருவேளை அவ வந்து அப்படியே இறுக்கி நல்லா டைட்டா படுத்துட்டு இருக்காளோ என்னமோ, காதுல ஒண்ணுமே விழல. வாச நறுங்குழல் ஆட்சியர். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்சிமார்கள் வாச நறுங்குழல், அவ குழல் அந்த ஹேர் வந்து வாச நறுங்குழல். நீ என்ன ஷாம்பு யூஸ் பண்ற? டவ் ஷாம்பு. எல்லாம் பறவை தான் சார். ஏண்டா இவ்வளவு நான் பறவை பத்தி கேட்டேன், நீ டவ்வை பத்தி சொல்லிருக்கலாம்ல. அப்புறம் வேற என்ன? நீ என்ன ஷாம்பு யூஸ் பண்ற? ஆர்கானிக் ஷாம்பு. என்ன ஆர்கானிக் ஷாம்பு? நீயே வந்து வேப்பிலையெல்லாம் வச்சு அரைப்பிய? ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், தலைக்கும் ஷோல்டருக்கும் மட்டும்தான். அப்புறம் உனக்கு பேண்டீன். அப்புறம் உனக்கு என்ன? என்னது? கோட்டக்கல். நாங்கள்லாம் வந்து கேரளத்தின் கோட்டக்கல்லான யூஸ் பண்றது ரோஷன். சரி, அதனால இந்த இதெல்லாம் யூஸ் பண்றேன். இது யூஸ் பண்ணோம்னா ஹேர் நல்ல வாசனையா இருக்குமா, அது மாதிரி சுமாரா இருக்குமா? அது மூந்து பாக்குறவா தான் சொல்லணும் இல்லையா? சரி, இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஷாம்புலாம் யூஸ் பண்றோம் ஸ்மெல்லுக்கு. ஆனா இந்த இடத்துல இந்த ஸ்திரீகள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணானே தெரியல. வாசன அருங்குழல் ஆய்ச்சியர். நேச்சுரலாவே ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குமா ஆய்ச்சிமார்கள் கிட்ட. அதனால வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த. மத்தினால் அந்த தயிரை கடையக்கூடிய மத்தினால் ஓசைப்படுத்த. ஓசைன்னு சொன்னா துவனி வரக்கூடிய. தயிர் அரவம். மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம். தயிர்னு சொன்னா கேர்ட். கேர்ட்ல இருந்து என்ன எடுப்பா? வெண்ணெய். எப்ப எடுப்பா? சூரியாஸ்தமனத்துக்கு முன்னாடி. பெஞ்ச் இருந்ததுன்னா ஸ்டாண்ட் அப் தான். சூரியோதயத்துக்கு முன்னாடி. சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி இல்ல, சன்செட்டுக்கு முன்னாடி இல்ல, சன்ரைஸ்க்கு முன்னாடி. இப்படி எங்க சன்ரைஸ் முன்னாடி. அப்பதானே ஆண்டா எழுப்பின்னு இருக்கா. அதனால அந்த துவனி கேட்கறது. அதனால சொல்றா, மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. முன்னாடி அவளை என்ன திட்டினா? பேய் பண்ணே திட்டினா. அந்த லேடி ஃபீல் பண்ணாளா இல்லையா? ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா சார். ஒரே ஃபீலிங் தான் சார். ராத்திரி முழுக்க அழுதுட்டேன் சார், என்ன பேய் பண்ணேன்னு சொல்லிட்டா சார் அப்படின்னால. அதனால்தான் இப்ப ஆண்டாள் தன்னை திருத்திக்கிறா. நாயக பெண் பிள்ளாய், எங்க கூட்டத்துக்கு நீ தாண்டி தலைவி, நீ தாண்டி பெரிய ஹீரோயின் அப்படிங்கிற நாயக பெண் பிள்ளாய். அப்ப உள்ள இருக்க பெண் கேட்போம். இப்ப சமாளிச்சுட்டா. இப்ப பேய் பண்ணே அழ ஆரம்பிச்சு. நாயக பெண் பிள்ளாய், ஓகே நாளைக்கு மறுபடியும் என்ன நீ பேய் பண்ணவே திட்டு அப்படிங்கிறா. ஏன்னா நாயக பெண் பிள்ளாய் ஆய்விட்டேனேனா. நாயக பெண் பிள்ளாய் யார நம்ம பாட போறோம் அப்படின்னு உள்ள பெண். நாராயணன் மூர்த்தி. நாராயணன் மூர்த்தியை நம்ம பாட போறோம். நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும். அப்பேற்பட்ட கேசவன் நாராயணன் மூர்த்தி. நாராயண நாமா ஏற்கனவே வந்துருச்சு. எந்த பாசனம்?
ஃபர்ஸ்ட் பாசுரம் நாராயணனே நமக்கே பறை தருவார். மறுபடியும் இப்ப இந்த பாசுரத்துல 7வது பாசுரத்துல நாராயணன் மூர்த்தி. அந்த நாராயணன் மூர்த்திக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? இப்போ ஸ்ரீவர்தன் வந்து ஸ்ரீவர்து அப்படிங்கிற மாதிரி, அவ்யுக்துக்கு வந்து அவ்யுக்தா அப்படிங்கிற மாதிரி, நாராயணன் மூர்த்திக்கு இந்த பேர் என்ன? கேசவன். ஆரான கேசவன். கேஷி என்கின்ற அசுரனை கொன்று முடித்தவன் கேசவன். அப்புறம் நீ என்ன சொல்லு ரோஷன்? அதேதான். என்ன சார் நான் சொல்ல வேண்டிய ஆன்சர் அவன் சொல்லிட்டான் சார். அப்புறம் நம்ம துக்கங்களை போக்குபவன் கேசவஹா கிளேசநாசா. அப்புறம் வேற ஏதாவது கேசவனுக்கு வேற எந்த அர்த்தம்? அழகான கேசபாசங்களை உடையவன். நீ என்ன ஷாம்பு போட்டுக்க? டவ் ஷாம்பு போட்டுக்க கூடிய கேசவன். கோட்டக்கல் போட்டுக்க கூடிய கேசவன் அல்ல கேசவன். இன்னொரு கேசவன் கஹா இதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம். கஹா என்கின்ற பிரம்மாவையும் ஈசங்கிற சிவபெருமானையும் தன் சரீரத்தில் தாங்கியவன் கேசவன் அப்படின்னு இருக்கா. அதனால துக்கத்தை போக்குபவன், அழகான கேசபாசங்களோடு கூடியவன், கேசி என்கின்ற அசுரனை கொண்டு முடித்தவன், சிவனையும் பிரம்மாவையும் தன் சரீரத்தில் தாங்குபவன் நாராயணன் மூர்த்தி. கேசவனை பாடவும் நீ யாரு? யாரு நீனா? யாரு? பெண். அது என்ன பெண்? அப்புறம் நாயக பெண். அதனால கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. அதாவது நான் இவ்வளவு வாய்க்கிழிய கேசவனை பத்தி பேசுறேனே, அது கேட்டுட்டேவா நீ இன்னும் தூங்குற? கேட்டே கிடத்தியோ. அப்ப உள்ள இருக்கக்கூடிய பெண்ணுக்கு மறுபடியும் கோவம் வந்துருது. என்னடி ஆனா உன காலங்காத்தாலே என்ன போட்டு போட்டு திட்டின்ண்டே இருக்க, பேய் பெண்ணுங்கிற, கேட்டே கிடத்தியோங்கிற. இப்ப ஆண்டாள் முதல் தடவை பேய் பெண்ணே சொன்னதுக்கு சமாளிச்சுட்டா நாயக பெண் பிள்ளாய்னு சொல்லி. இப்ப 2வது தடவை கேட்டே கிடத்தியோக்கு சமாளிக்கணும். அப்பதான் சொல்றா தேசு உடையாய் அழகான தேஜஸோடு கூடியவளே. அப்புறம் திறவேலோர் எம்பாவாய், வந்து இந்த கதவை திறக்க மாட்டியா அப்படின்னு பிரார்த்திக்க கூடிய அழகான 7வது பாசுரம் இது. இந்த 7வது பாசுரத்தில் ஆண்டாள் பாகவதோத்தமர்களிடத்தில் அபச்சாரப்படக்கூடாது, அபச்சாரப்பட்டு விட்டாலும் உடனே அவர்களிடத்தில் க்ஷமாபணம் கேட்க வேண்டும் என்கின்ற கருத்தையும் உள்ளடக்கிய அழகான 7வது பாசுரம். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்ப்பெண்ணே. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. தேசு உடையாய் திறவேலோர் எம்பாவாய். Now Andal gets into talking with the second friend, type 2. This is Pasuram 7, type 2 friend. She gets into this talk where her friend will understand what she means. We have the practice amongst the Indian community to create shorter forms of names. For example, on a lighter vein, Narasimhan becomes Nachu. Parthasarathi becomes Pachu. Likewise, Krishnan becomes Kichu. Now the birds that are around Andal's house want to engage themselves in praising the Lord. So they say Kichu Kichu. That Kichu Kichu becomes Kishu Kishu. Kishu Kishu endrengum Aanai Chattan. Aanai Chattan is a bird variety. Now that will sing early in the morning. So Kishu Kishendrengum Aanai Chattan, that bird is chirping. Kalandu Peshina Pecharavam. It will not sing alone. It will not chirp alone. With its fellow birds, it will sing. Kishi Kishendrengum Aanai Chattan Kalandu Peshina Pecharavam. That sound. Kettilayo Pepenne. Oh, this mad girl. What she says is, it's like a simple address that we do in Sambodhanam. Oh, you mad man. So likewise, Pepenne. Now that girl is in turn asking, you are telling me, Andal, that I have to wake up. Tell me what are the signs that it is early morning. Andal tells, Kaasum Pirappum Kalagalappa Kaiperthu. So there are beautiful bangles
ethnic bangles which the women of the Vraja folk are engaged in. So they will take up shells from the oceanic waters and the fresh waters, and they have strung together as beautiful bangles. So as they churn early in the morning, these bangles go this way and that way, and they create a certain rhythmic sound. So Kashum Pirappum Kalagalappa Kaiperthu, who are the ones who are churning? Vasa Narunkulal Aichiyar. Aichiyar are the folk in the Vrajavasis. So who are they? Vasa Narunkulal. Their hair locks are naturally effervescent. They don't have to adorn themselves with fragrant flowers. They don't have to apply sandal paste or any other cosmetic. Naturally, the hair locks of these women are smelling so well. So Vasa Narunkulal Aichiyar Mattinal Vosaipadutha Thairaravam Kettilayo. Mattinal Vosaipadutha. So the sound that comes from the churning rod, Mattinal Vosaipadutha Thairaravam Kettilayo. Are you not able to listen to the sound that is emanating when the curds are being churned, where the butter comes out? So here she tells, Mattinal Vosai Padutha Thairaravam. Why should they be churned early hours in the morning? You will know that in ancient India, whenever they have to extract butter from the curds and then get the buttermilk out and then the butter separately, they will do it before the sun rises. Because once the sun rises, it is said that you will not get a proper form or variety of butter. So, Mattinal Vosai Padutha Thair is curd. Aravam Kettilayo. Only when you churn will you get that sound. Nayaga Penpillai. Now you are asking so many questions, my dear friend. I have tried answering you, but you are the leader for all of us. So Andal is trying to impress upon that girl. So she tells, Nayaga Penpillai, after you wake up, what we are going to do? Narayanan Murthy Keshavanai Padavum. We are going to sing praises of Narayanan Murthy, the one who controls this world. Keshavan, the one who has managed to kill the Asura called Keshi, the one who has got beautiful Keshapasham hair locks, the one who has got Kaha Brahma and Isha Shiva in his body, to that Keshava, Keshavanai Padavum ni Kete Kedattiyo. Why are you like this? Teshu Udayai Tiravelor Embavai. Teshu means Tejas. You are having the resplendence in you. Tiravelor Embavai. Why don't you come and open the door for us and welcome us, and we will all go together.
கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் பாவாய் தேசமுடையாய் திரவேலோர் பாவாய் Namaskaram. In the coming months of November, December, January, and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. On the 1st of November, I have a keynote address at the Western Ghats Lit Fest. And in the evening, I've got a lecture on Bhajagovindam for Mahaperiva group at Mayflower Shakti Gardens. On the 2nd of November, I'm very delighted to be performing Sangeeta Katha Nrityam with Sangeetam Vidwan Aditya Madhavan, dance by Shruti Priya Vignesh, and the topic is Bhajagovindam, where I will be speaking at Naradagana Sabha. On the 15th of November, I will be giving a lecture on the lives and the works of Alvars for Bharati Vidya Bhavan in Bangalore. On the 29th of November, there is a mega event where I will be speaking on the 6 witnesses with 4 great musicians, Surya Gayatri, Spurti Rao, Vishruti, and Swaratmika, with the dance by Smriti Sudhakar at the Music Academy. 30th of November, I will be speaking on Guru Guhananda in English, the contributions made by Mudduswami Dikshita at the Bengaluru Gayana Samaja. On the 5th of December at Hosur, Dasappa Kalyana Mantapam, I'll be talking on Bhajagovindam. On the 6th of December at Sri Yadugiri Yatiraja Matha in Malleshwaram, Bangalore on Sri Krishna Leela. On the 10th of December for Margari Maha Utsavam, the topic will be Pasurapadi Ramayanam with Anahita and Apurva. 11th of December at Bharati Vidya Bhavan, Ramanuja Charitram, a Harikatha with Anahita and Apurva. On the 12th of December, it's a closed door event for the Rotary Club of Madras East. 13th of December with Kiran and Nivi, it's a Harikatha on Kulashekar Alvar Vaibhavam at RK Convention Center in Mylapore. 14th of December, Shastra Satsang Vadapalani. Being the Narayaniyam day, it's a special lecture on Narayaniyam Enum Wonder. And 15th December at Sri Shankara Vidyashramam, conducted by Karnataka and Thiruvanmayur, it will be a Harikatha with Anahita and Apurva on Attigiri Varadar Vandar. And 16th of December at Bharatiya Vidya Bhavan for Karthik Fine Arts, it is Harikatha on Annamaya Charitram with Swaratmika. 17th of December at Shastra Satsang again, Vedanta Deshika Charitram Harikatha with Rangan Brothers from Melbourne. On the 18th of December at Bharat Kalachar, it's a Harikatha on Periyalvarum, Andalum with Rangan Brothers yet again at TP Road. 19th of December in the morning, Ramanuja Millennium Auditorium for Charsur Arts. We will be doing a Harikatha with Anahita and Apurva on Rama Bhaktiyum Vibhaktiyum. Followed by that, on the 19th of December at Karnataka Sangha School for Anusham Arts Academy, it will be a Harikatha on Ramanatakam of Arunachala Kavi with Swaratmika. And on the 20th of December in the morning for Parthasarathi Swami Sabha at Vidya Bharati Kalyana Mantapam, it will be Upanyasam on Shatpadiyum, Saptapadiyum. And 20th of December evening, Naradagana Sabha, it is a beautiful Harikatha on Nari Shakti, Stri Shakti with Anahita and Apurva. 21st of December in the morning for Sharanalayam, Mahaperiyava Sharanalayam in Nanganallur, there will be a lecture on
Shatpadiyum and Saptapadiyum. In the afternoon, it is an interview at the Tamil Virtual Academy auditorium at Koturpuram on the Alvars. And then on 21st of December evening at Shoringanallur at Umadri Mahal, it will be a topic called Kamban Yenum Ramabhaktan. The same topic, Kamban Yenum Ramabhaktan, I will be speaking on the 22nd of December at Tirunelveli for Nellai Sangeeta Sabha, 23rd of December at Shivakasi for Vairam Meera Convention Center, on the 24th of December for Setupati School in Madurai, the same topic, and on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutiyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. And coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. On 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.